வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறையில் கைதிகளிடையே பயங்கர மோதல், 2 பலி, 30க்கும் மேற்பட்டோர் காயம், நிலைமை கட்டுக்குள். இன்று முதல் பேருந்து கட்டணம் உயர்வு அமுல். புதிய மெட்ரோ பேருந்து எய்ட்ஸ் நோயால் பீடிக்கப்பட்ட பேரழகியை போன்றது, கெமனு விஜயரட்ன விமர்சனம். டெங்கு கொசுக்கள் கடிக்கும் நேரத்தில் மாற்றம், பள்ளி மாணவர்களுக்கு ஆபத்து என்று எச்சரிக்கை. கேப்பாப்புலவு மக்களின் பூர்வீக நில மீட்பு போராட்டம் 12வது நாளாக தீவிரம். இன்று முதல் 11வது தேசிய விபத்து தடுப்பு வாரம் ஆரம்பம், சுகாதார அமைச்சு அதிரடி நடவடிக்கை. ஜூலை செப்டம்பரில் எல்னினோ காலநிலை வீரியமடையும், உலக வானிலை அமைப்பு இலங்கைக்கு எச்சரிக்கை. மத்திய மலைநாட்டில் தொடர் மழை, பிரதான வீதிகளில் மண்சரிவு அபாயம், வாகன சாரதிகளுக்கு எச்சரிக்கை. நடு மைதானத்தில் சரிந்து விழுந்த கிரிக்கெட் வீரர் மாரடைப்பால் மரணம். கமேனியின் இறுதிச் சடங்கில் திரண்ட லட்சக்கணக்கான மக்கள், ட்ரம்பின் ஆணவ பேச்சுக்கு ஈரான் அதிரடி பதிலடி. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று மதியம் 2 கைதி குழுக்களிடையே ஏற்பட்ட பயங்கரமான மோதலில் 2 கைதிகள் உயிரிழந்தனர். மேலும் 30க்கும் மேற்பட்ட கைதிகள் காயமடைந்தனர். சுமார் 1800 கைதிகள் உள்ள இந்த சிறைச்சாலையில் பாதாள உலக குழுவுடன் தொடர்புடைய சுரேஷ் என்ற போதைப்பொருள் கடத்தல்காரன் தலைமையிலான குழுவிற்கும் மற்றொரு தரப்பிற்கும் இடையே இந்த வன்முறை வெடித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான தகவல் ஒன்றை காட்டிக் கொடுத்த விவகாரமே இந்த மோதலுக்கு காரணம் என்று போலீசார் தெரிவித்தனர். மோதலின் போது கைதிகள் விசேட வாட்டுகளின் பூட்டுக்களை உடைத்து மற்றவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். அத்துடன் ஒரு குழுவினர் சிறை மருந்தகத்தை உடைத்து போதை ஏறுகின்ற நோக்கில் வலி நிவாரண மாத்திரைகளை அதிகளவில் உட்கொண்டுள்ளார்கள். இந்த வன்முறையை தொடர்ந்து கைதிகளுக்கு ஆதரவாக பெண் மற்றும் ஆண் கைதி குழுக்கள் சிறைக்கூரை மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பதற்றம் நிலவியது. காயமடைந்த கைதிகள் உடனடியாக நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த 2 உயிரிழந்த நிலையில் பலத்த காயமடைந்த மேலும் 2 மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார்கள். ஏனைய 28 பேருக்கு பலத்த பாதுகாப்புடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. தற்போது போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கலக தடுப்பு பிரிவினர் வரவழைக்கப்பட்டு நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஏசி கஜநாயக்க தெரிவித்தார். சிறைக்குள் ஆயுதங்கள் ஊடுருவிய விதம் குறித்து சிறைத்துறை அதிகாரிகளும் போலீசாரும் இணைந்து கூட்டு விசேட விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். தேசிய போக்குவரத்து ஆணையகத்தின் அறிவிப்பின்படி திருத்தப்பட்ட புதிய பேருந்து கட்டண அமைப்பு இன்று முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வருகின்றது. இந்த விலையேற்றம் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்ட தூர சேவைகள், சொகுசு பேருந்துகள் என்று அனைத்து வகையான பேருந்து சேவைகளுக்கும் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரட்ன இந்த புதிய கட்டண கணக்கீட்டு முறை குறித்து கவலை வெளியிட்டார். கடந்த 20 வருடங்களாக பயன்படுத்தப்பட்ட பாரம்பரிய முறைக்கு மாறாக தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தூர அடிப்படையிலான புதிய கட்டமைப்பால் குறுகிய தூர பயண கட்டணங்களில் முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டார். நீண்ட தூர கட்டணங்கள் சராசரியின் அடிப்படையில் கணக்கிடப்படுவதால் எதிர்காலத்தில் டீசல் விலை குறைந்தாலும் கூட குறுகிய தூர கட்டணங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு குறையாமல் போகலாம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விலை நிர்ணய முறையில் ஏற்படக்கூடிய இந்த கட்டமைப்பு சிக்கல்களை சுட்டிக்காட்டியுள்ள கெமனு விஜயரட்ன புதிய கட்டண கணக்கீட்டு முறையை மறு ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் இந்த மாற்றம் காலப்பகுதியில் பயணிகள் பொறுமையுடன் ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். எவ்வாறாயினும் திட்டமிட்டபடி இன்று முதல் புதிய கட்டண அட்டவணை அமுல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு கொசுக்கள் கடிக்கும் நேரத்திலும் அவற்றின் செயல்பாடுகளிலும் தெளிவான மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் மருத்துவர் கபில கனங்கர தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் டெங்கு கொசுக்கள் சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதுமே அதிகமாக செயல்பாட்டுடன் இருந்து வந்தன. ஆனால் அண்மைக்காலமான ஆய்வுகளின்படி தற்போது காலை 6 மணி முதல்
11 மணி வரையில் உள்ள காலப்பகுதியிலேயே இந்த கொசுக்கள் அதிக வீரியத்துடன் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த காலை நேரமானது பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் வெளிப்புறச் சூழல்களில் அதிக அளவில் நடமாடும் நேரமாகும். இதன் காரணமாக அவர்கள் டெங்கு கொசுக்கடிக்கு உள்ளாவதற்கான வாய்ப்பும் ஆபத்தும் கணிசமாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக பள்ளி வளாகங்களில் இத்தகைய கொசுக்கள் பெருமளவில் காணப்படுவதால் பள்ளி மாணவர்கள் இந்த டெங்கு ஆபத்திற்கு அதிகமாக உள்ளாக நேரிடும் என்று மருத்துவர் கண்ணங்கர எச்சரித்துள்ளார். இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தங்களது பூர்வீக காணிகளை மீள ஒப்படைக்க கோரி முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்கள் முன்னெடுத்து வருகின்ற தொடர் போராட்டம் நேற்று 12வது நாளை எட்டியுள்ளது. இதுவரையில் உரிய தீர்வு எட்டப்படாத நிலையில் நேற்று காலை கேப்பாப்புலவு இராணுவ முகாமின் பிரதான வாயிலுக்கு முன்பாக மக்கள் திரண்டு அதிரடி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். தங்களின் 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகளை மட்டுமன்றி மக்களின் பயன்பாட்டில் இருந்த பாடசாலை, ஆலயம், தேவாலயம் மற்றும் பொது மண்டபம் போன்ற பொது சொத்துக்களையும் இராணுவம் இன்னும் தனது கட்டுப்பாட்டிலேயே வைத்திருப்பதாக போராட்டக்காரர்கள் கவலை தெரிவித்தனர். தங்களது நிலமும் பொது சொத்துக்களும் முழுமையாக மீள வழங்கப்படும் வரையில் போராட்டம் தொடரும் என்று அவர்கள் அறிவித்தனர். எமது நிலம், எமது உரிமை, இராணுவமே வெளியேறு போன்ற பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு இந்த அமைதி பேரணி இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். பொதுமக்களிடையே விபத்து தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 11வது தேசிய விபத்து தடுப்பு வாரம் இன்று முதல் ஜூலை 10ஆம் தேதி வரையில் நாடு தழுவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் விபத்துக்கள் காரணமாக வருடாந்தம் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பறிபோவதையும் லட்சக்கணக்கான மக்கள் காயங்கள் மற்றும் ஊனங்களுக்கு உள்ளாவதையும் தடுப்பது இதன் முதன்மை நோக்கமாகும். அரசாங்க வைத்தியசாலைகளில் தங்கி சிகிச்சை பெறுகின்றவர்களில் பெரும்பாலானோர் தவறிவிடுதல், வீதி விபத்துக்கள், பணியிட விபத்துக்கள் மற்றும் நீரில் மூழ்குதல் போன்ற அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களே ஆவார். விபத்துக்களினால் நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார அபிவிருத்திக்கு ஏற்படுகின்ற தாக்கத்தை குறைப்பது இந்த வேலை திட்டத்தின் இலக்காகும். இன்று சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச தலைமையில் அமைச்சின் வளாகத்தில் இந்த வேலை திட்டம் ஆரம்ப விழாவானது இடம்பெறவுள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்றா நோய் பிரிவினால் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளும் விசேட கருப்பொருள்களின் அடிப்படையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய ரீதியில் வெப்பமான காலநிலை ஏற்படுவதற்கு காரணமாக அமைகின்ற எல்னினோ காலநிலை நிகழ்வு ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் மேலும் தீவிரமடையக்கூடும் என்று உலக வானிலை அமைப்பு கணித்துள்ளது. மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பான அளவை விட அசாதாரணமாக அதிகரிப்பதே எல்னினோ தாக்கத்திற்கு காரணமாக அமைகின்றது. பொதுவாக 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஏற்படுகின்ற இந்த நிகழ்வு 9 முதல் 12 மாதங்கள் வரையில் நீடிக்கும். பலவீனம், மிதமானது, தீவிரமானது, மிக தீவிரமானது என்று 4 பிரிவுகளாக வகைப்படுத்தப்படும். இதில் இந்த முறை எல்னினோ 3வது உச்சக்கட்ட நிலையின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் கடல் வெப்பநிலை இயல்பை விட 1.5 பாகை சி முதல் 2.0 பாகை சி வரையில் அதிகரிக்கும் என்பதாகும். மனித நடவடிக்கைகளால் வெளியாகும் பசுமை இல்ல வாயுக்கள் இதன் தீவிரத்தை மேலும் அதிகரித்துள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இலங்கை போன்ற நாடுகளுக்கு இந்த நிலைமையினால் நேரடி தாக்கங்கள் ஏற்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. நெல் மற்றும் ஏனைய பயிர்ச்செய்கைகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு விளைச்சல் குறையக்கூடும் என்றும், பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக வீழ்ச்சி அடைவதால் நீர் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் சில பகுதிகளில் நிலவுகின்ற சீரற்ற காலநிலையால் மத்திய மலைநாட்டு பகுதியில் நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர்ச்சியாக பலத்த மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக ஹட்டன், கொழும்பு மற்றும் ஹட்டன், நுவரெலியா ஆகிய பிரதான வீதிகளின் பல இடங்களில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்தனர். நேற்று மாலை ஹட்டன், குடாக பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் பிரதான வீதியில் மண் மற்றும் கற்கள் சரிந்து விழுந்ததோடு போக்குவரத்து தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது. தொலைபேசி கம்பங்களும் சேதமடைந்தன. எனினும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணியாளர்கள் உடனடியாக சீரமைப்பு பணிகளை முன்னெடுத்து மண்ணை அகற்றியதால் அந்த பகுதியில் போக்குவரத்து வளமைக்கு திரும்பியது.
தொடர் மழை பெய்து வருவதால் மண்சரிவு அபாயம் நீடிப்பதாகவும், எனவே இந்த வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகளும் பொதுமக்களும் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும், மலைச்சரிவுகள் உள்ள பகுதிகளில் வாகனங்களை நிறுத்துவதையோ அல்லது தேவையின்றி தங்குவதையோ தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். அத்துடன் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்த்து பாதுகாப்பாக செயல்படுமாறும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இலங்கைக்கு புதிதாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ள மெட்ரோ பேருந்து மற்றும் அதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமன விஜயரட்ன கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். இதுகுறித்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், சுமார் 4 கோடியே 20 லட்சம் அல்லது 4 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் இந்த மெட்ரோ பேருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கொழும்பில் அதனைச் சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளிலும் இவ்வளவு அதிக செலவிலான பேருந்துகளை இயக்கி அந்த விலைக்கு இணையான சேவையை வழங்கி லாபகரமாக நடத்துவது என்பது சாத்தியமற்ற ஒன்று என்று அவர் சாடினார். இந்த திட்டத்தை கடுமையாக சாடிய அவர், பொதுவாக அழகிய பெண்களை ஆண்களுக்கு பிடிக்கும், ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த புதிய பேருந்து திட்டமானது எய்ட்ஸ் நோய் தொற்றுக்குள்ளான ஒரு பேரழகியை போன்றது என்று சர்ச்சை கலந்த கடுமையான உவமையை கையாண்டு விமர்சித்தார். இந்த திட்டத்திற்காக அரசாங்கத்தின் திரைசேரிதான் பெருமளவு பணத்தை வழங்கியுள்ளது என்றும், நாளாந்தம் இந்த பேருந்துகளை இயக்கும்போது ஏற்படும் நட்டத்தினால் திரைசேரியின் பொது பணமே வீணாக அழியப் போகின்றது என்றும் தெரிவித்தார். பேருவளையில் உள்ள பாடசாலை ஒன்றின் பழைய மாணவர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கிரிக்கெட் போட்டியின் போது துடுப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 46 வயதுடைய நபர் ஒருவர் மைதானத்திலேயே திடீரென்று சரிந்து விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தபோது போட்டி நேரலையாக ஒளிபரப்பப்பட்டு வந்துள்ளது. சம்பவத்திற்கு சற்று முன்னர் அவர் 3 பந்துகளை எதிர்கொண்டு ஆட்டம் இழக்காமல் 6 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக மைதானத்தில் சுருண்டு விழுந்துள்ளார். அவர் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்துள்ளார்கள். இந்த மரணம் மாரடைப்பால் ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகப்படுகின்ற அதேவேளை அதற்கான துல்லியமான காரணம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த திடீர் மரணத்தால் வீரர்கள், அதிகாரிகள் மற்றும் பார்வையாளர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்ததை தொடர்ந்து போட்டியின் எஞ்சிய பகுதியை ஏற்பாட்டாளர்கள் உடனடியாக நிறுத்தியுள்ளனர். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். அமெரிக்க வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கு தெஹ்ரானில் இடம்பெற்று வருகின்றது. இதில் அஞ்சலி செலுத்துவதற்காக லட்சக்கணக்கான மக்கள் தெஹ்ரான் வீதிகளிலும் மசூதி வளாகத்திலும் திரண்டு அமெரிக்க மற்றும் இஸ்ரேலுக்கு அழிவு முழக்கம் இட்டார்கள். ஹமேனியின் மகன்களான முஸ்தபா, மெஷம் மற்றும் மசூத் ஆகியோர் தங்களது தந்தையின் சவப்பட்டியை கண்டு குலுங்கி அழுத காணொளி இணையத்தில் வைரலாகி வருகின்றது. அதேவேளை ஈரானின் தற்போதைய உச்சத்தலைவரும் மற்றும் ஒரு மகனுமான முஸ்தபா ஹமேனி பாதுகாப்பு காரணங்களுக்காக இறுதிச் சடங்கில் பங்கேற்கவில்லை. இந்த இறுதிச் சடங்கு குறித்து பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ஈரான் தலைவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடியிருக்கின்றார்கள், நினைத்தால் ஒரே குண்டில் அனைவரையும் அளிக்க முடியும், ஆனால் பேச்சுவார்த்தை நடத்த ஆள் வேணும் என்பதால் செய்யவில்லை, நல்லவர்கள் என்பதால் அவர்களுக்கு ஒரு வாரம் லீவு கொடுத்திருக்கின்றோம் என்று கிண்டலாகவும் ஆணவத்துடனும் பேசியுள்ளார். ட்ரம்பின் இந்த பேச்சுக்கு ஆர்மீனியாவில் உள்ள ஈரான் தூதரகம் தன்னுடைய கடும் பதிலடியை கொடுத்துள்ளது. மனிதர்களை கொல்ல முடியும், ஆனால் கொள்கைகளை கொல்ல முடியாது. ஹமேனியை கொன்றதன் மூலம் நீங்கள் ஒரு நறுமணப் போத்தலை உடைத்திருக்கின்றீர்கள். அதன் வாசம் இப்போதும் எங்கும் பரவுகின்றது. அமெரிக்காவிற்கு சொந்தமான நாகரிகமோ வரலாறோ மானமோ கிடையாது. அதனால்தான் உங்களால் மக்களின் இந்த துக்கத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சாடியுள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் மயிலணியை பரப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு முருகன் அரிஹரன் அவர்கள் 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மாதகலை பிறப்பிடமாகவும் ஜெர்மனியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த பூபாலதாசன் குமுதினி அவர்கள் 1/7/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் பரிப்புலம் பண்டத்திரிப்பை பிறப்பிடமாகவும் ஜெர்மனியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நாகராஜா கணேஸ்வரன் கணேஷ் அவர்கள் 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். நுவரெலியா
ரத்தில்ல மேல் பிரிவு நானுயாவை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்தம்பி ரோபின் அவர்கள் 3/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.